எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, 3 பேஸ் வயரிங்ல வந்து நமக்கு என்ன டைப் எம்சிபி யூஸ் பண்றது, என்ன டைப் வந்து நமக்கு ஆர்சிசிபி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம 3 பேஸ் வயரிங்ல வந்து 4 போல் ஆர்சிசிபி யூஸ் பண்றதா, இல்ல டபுள் போல் ஆர்சிசிபி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இப்ப நம்ம வீடியோல வந்து நம்ம அத பத்தி நம்ம ஃபுல்லா தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து எம்சிபி எப்படி நமக்கு செலக்ட் பண்றது? அதுல என்னென்ன டைப் எல்லாம் இருக்கு? அடுத்து ஆர்சிசிபி எப்படி நம்ம செலக்ட் பண்றது? அதுல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு சொல்றது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க பார்த்துக்கங்க. இப்ப வந்து நமக்கு 4 போல் ஆர்சிசிபி யூஸ் பண்றது எப்படி? டபுள் போல் ஆர்சிசிபி யூஸ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்றத நம்ம இப்ப வீடியோல பார்க்கலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து எம்சிபி வந்து நம்ம செலக்ட் பண்றப்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, எம்சிபில வந்து ட்ரிப்பிங் வந்து 2 டைப் இருக்கு. அதாவது ஓவர்லோடுக்கு ஒன்று இருக்கு. நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஷார்ட் சர்க்யூட்க்கு ஒன்று இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தெர்மல் ட்ரிப் இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கணும் அந்த எம்சிபி வந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ட்ரிப் இருக்கணும். இந்த 2மே இருக்கிற எம்சிபியா நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம ஆர்சிசிபி பாருங்க. 4 போல் ஆர்சிசிபி இது. அடுத்து நமக்கு வந்து இது வந்து டபுள் போல் ஆர்சிசிபி. இப்போ ஆர்சிசிபி நமக்கு வந்து செலக்ட் பண்றப்ப ஹவுஸ்லாம் நம்ம யூஸ் பண்றப்ப பாருங்க அதாவது சென்சிட்டிவிட்டி கரண்ட் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 30 மில்லியாம்ஸ்ல இருந்து நமக்கு இருக்கு. நமக்கு வந்து 30 மில்லியாம்ஸே நமக்கு வீட்டுக்கு வந்து போதுமானது. அதுக்கு மேல வேண்டாம். நம்ம ஹவுஸ்க்கு யூஸ் பண்றப்ப 30 மில்லியாம்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் கொஞ்சமான லீக்கேஜ் கரண்ட் வந்தாலும் நமக்கு ட்ரிப் ஆயிரும். அதே மாதிரி சிங்கிள் போல் எம்சிபி யூஸ் பண்ற செலக்ட் பண்றப்பவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி தான் மேக்னெட்டிக் ட்ரிப் இருக்கணும், தெர்மல் ட்ரிப் இருக்கணும். அந்த மாதிரி உள்ளதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ யார் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சூர்யா ஆர்எஸ் அப்படின்றவங்க தான் வந்து 4 போல் ஆர்சிசிபி நம்ம யூஸ் பண்றதா, டபுள் போல் யூஸ் பண்றதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா சூர்யா அப்படின்றவங்க உங்களுக்கு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு டவுட் கிளியர் ஆயிடுச்சா, இன்னும் வேற என்ன டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் நான் அடுத்த வீடியோ நான் மேக் பண்றேன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த சர்க்யூட்ல பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இங்க இருக்கிற இடத்துல இருக்கிறது இந்த வயரிங். அவங்க வந்து மெயினா வந்து எம்சிபி யூஸ் பண்ணிட்டாங்க. காமனா ஒரு எம்சிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடுல இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து நியூட்ரல் லிங்க். இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபீஸ் கேரியர்ல இருந்து சப்ளை எடுத்து இங்க இண்டிகேட்டருக்கு எடுத்திருக்காங்க ஆர்ஒய்பிக்கு. இப்போ இந்த கீழே இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டபுள் போல் ஆர்சிசிபி தான் இங்க யூஸ் பண்ணியிருக்குது பாருங்க. அதாவது 4 போல் ஆர்சிசிபி யூஸ் பண்ணல 3 பேஸ் வயரிங்ல டபுள் போல் ஆர்சிசிபி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய சர்க்யூட் இருக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து டபுள் போல் ஆர்சிசிபி யூஸ் பண்றது பெஸ்ட். இப்போ கொஞ்சம் தான் சர்க்யூட் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து 4 போல் ஆர்சிசிபி நம்ம ஒன்னே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு சர்க்யூட்ல ப்ராப்ளம் அங்க வந்து ட்ரிப் ஆகுது அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து காமனா வந்து ஒரு 4 போல் ஆர்சிசிபி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா எல்லா சர்க்யூட்டுக்குமே வந்து நம்ம பவர் கொடுக்க முடியாது. அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ற வரைக்கும் ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து இண்டிவிஜுவல் ஆர்சிசிபி நம்ம கொடுத்துட்டோம் ஒவ்வொரு சர்க்யூட்டுக்கும் அப்படின்னா எந்த சர்க்யூட் ப்ராப்ளமோ அங்க மட்டும் நம்ம பவரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அடுத்த ஏரியாவுக்கு வந்து நம்ம பவரை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். இதுதான் ஒரு பெனிஃபிட். இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 போல் ஆர்சிசிபி வச்சு நம்ம எப்படி வயரிங் பண்றது, அடுத்து டபுள் போல் ஆர்சிசிபி வச்சு நம்ம எப்படி வயரிங் பண்றது அப்படின்னு சொல்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க நம்ம வயரிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மீட்டர்ல இருந்து அப்படியே ஃபேஸ் கேரியலுக்கு வரும் சப்ளை 3 பேஸ்ல அப்படியே அதுல இருந்து நமக்கு வந்து எம்சிபிக்கு வரும். எம்சிபில இருந்து நமக்கு 4 போல் ஆர்சிசிபி. அடுத்து வந்து நம்ம சர்க்யூட் பிரிச்சிருப்போம் நம்ம வந்து சிங்கிள் போல் ஆர்சிசிபி. அந்த சர்க்யூட்டுக்கு வந்து நமக்கு சப்ளை வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மீட்டர்ல இருந்து வர சப்ளை எங்க வரும், நமக்கு எம்சிபிக்கு வந்து இன்புட் சப்ளை ஆகும். இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்றோம். இப்போ ஆர்ஒய்பி சப்ளை வந்து நமக்கு எம்சிபில கனெக்ட் பண்றோம். இப்போ கனெக்ட் பண்றப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதோட ஃபேஸ் சீக்வன்ஸ் நீங்க எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது ஆர்ஒய்பி சீக்வன்ஸ் படி தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை. நமக்கு எப்படி வசதி இருக்கோ அப்படி நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் டிராயிங்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு சீக்வன்ஸா ஒரு பலப்படலாம இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காண்டி நான் வந்து ஆர்ஒய்பி மாத்தினது மாதிரி இருக்கும். அதனால ஒன்றும் இல்லை. இப்போ எம்சிபியோட அவுட்புட் எடுத்து நம்ம எங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா ஆர்சிசிபிக்கு வந்து டாப் சைடு தான் கொடுக்கணும், டவுன் சைடு கொடுக்கக்கூடாது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு எம்சிபி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா லோடு லைன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க அதை பார்த்தே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, வாட்ஸ்அப்லையும் கேட்டுட்டு இருக்காங்க எந்த பக்கம் கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு.
எம்சிபிக்கு வந்து நீங்க டவுன் சைடு கனெக்ட் பண்ணி டாப் சைடு எடுத்துக்கோங்க. ஆர்சிசிபியை பொறுத்த வரைக்கும் டாப் சைடு வந்து இன்புட் கொடுத்து டவுன்ல வந்து அவுட்புட் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, எம்சிபில இருந்து அவுட்புட் எடுத்து அப்படியே ஆர்ஒய்பி கனெக்ஷன் எடுத்து நமக்கு வந்து ஆர்சிசிபியில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நியூட்ரலும் பாருங்க, நியூட்ரல் வந்து நமக்கு டாப் சைடு அப்படியே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதோட அவுட் எடுத்து நம்ம எங்கே கொடுக்கணும்? இண்டிவிஜுவலாக நம்ம சர்க்யூட் பிரித்து வச்சிருக்கோம்ல, அதாவது ஆர் பேஸ்க்கு ஒரு சர்க்யூட் இருக்கும், ஒய் பேஸ்க்கு ஒரு சர்க்யூட் இருக்கும், வி பேஸ்க்கு ஒரு சர்க்யூட் நம்ம வச்சிருப்போம். இந்த சர்க்யூட்டுக்கு வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவல் எம்சிபிக்கு வந்து நம்ம அப்போ கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆர்சிசிபியோட அவுட்புட் எடுத்து நம்ம நேரடியாக நம்ம இண்டிவிஜுவல் எம்சிபிக்கு கொடுக்குறோம். அதாவது சர்க்யூட் நம்ம பிரித்து கொடுத்துட்டோம். இப்போ நியூட்ரல் வந்து காமன் தான். நம்ம நியூட்ரல் காமனாக எடுத்து நம்ம நியூட்ரல் லிங்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம ஒவ்வொரு சர்க்யூட்டுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் வந்து எர்த் வயரும். எர்த் வயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எர்த் லிங்கில் கனெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஒவ்வொரு சர்க்யூட்டுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்க்யூட்டுக்கு தேவையான நியூட்ரல் கிடைச்சிருச்சு, எர்த் வந்துருச்சு. இப்போ ஃபேஸ் வயர் பாருங்க, ஃபேஸ் கிடைச்சிருச்சு. இப்போ பி ஃபேஸ்க்கு நம்ம கொடுத்துட்டோம். அப்போ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சர்க்யூட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஃபேஸ்ல இருந்து நமக்கு வந்து ஒய் ஃபேஸ்ல இருந்து ஒரு சர்க்யூட் ரெடி பண்ணணும். இப்போ வந்து ஃபேஸ் நமக்கு எடுத்துட்டோம். இப்போ நியூட்ரல் வயர் நம்ம எடுத்துட்டோம். அடுத்து பாருங்க எர்த் வயரும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இது ஒரு நமக்கு சர்க்யூட் கிடைச்சிருச்சு. இப்போ 2 சர்க்யூட் நம்ம எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இப்போ 3வது சர்க்யூட் கனெக்ட் பண்றோம். அதாவது ஆர் ஃபேஸ்ல இருந்து ஃபேஸ் எடுத்துட்டோம். இப்போ நியூட்ரல் வயர் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ எர்த் வயர் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, நமக்கு வந்து 3 ஃபேஸ் வயரிங்ல வந்து 4 போல் ஆர்சிசிபியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்றத இப்போ நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம். அடுத்து வந்து நமக்கு 3 ஃபேஸ் வயரிங்ல வந்து டபுள் போல் ஆர்சிசிபியை வச்சு எப்படி நம்ம கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சேம் தான், அதே எம்சிபி வரைக்கும் சேம் வயரிங் தான், அதுல எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனா வந்து நமக்கு ஆர்சிசிபி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஃபேஸுக்கும் டபுள் போல் இண்டிவிஜுவல் ஆர்சிசிபி வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அது மாதிரி தான் நம்ம வந்து சிங்கிள் போல் எம்சிபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம சர்க்யூட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ எம்சிபிக்கு வந்து நமக்கு இன்புட் சப்ளை எங்கன்னு வருதுன்னா மீட்டர்ல இருந்து ஒரு ஃபீஸ் கேரியர் இருக்கும். ஃபீஸ் கேரியர்ல இருந்து அவுட் எடுத்து நம்ம எம்சிபிக்கு வந்து இன்புட் சப்ளையை நம்ம கொடுக்குறோம். நம்ம எம்சிபியும் ஆர்சிசிபியும் செலக்ட் பண்றப்ப கரெக்டான கரண்ட் ரேட்டிங்கும் நம்ம என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த டைப், அதாவது ஏயா பியா சியா டியா அப்படின்னு சொல்றதை நம்ம கரெக்டா செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ட்ரிப்பிங்ல வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது, கரெக்டா இருக்கும். இப்போ எம்சிபிக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆர்ஒய்பி நியூட்ரல் சப்ளை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ எம்சிபியோட அவுட் எடுத்து ஒவ்வொரு ஆர்சிசிபிக்கு இண்டிவிஜுவல் ஆர்சிசிபிக்கு நம்ம வந்து நியூட்ரல் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம் காமனா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஃபேஸுக்கும் வந்து ஒவ்வொரு ஆர்சிசிபி நம்ம இண்டிவிஜுவலா கனெக்ட் பண்றோம். அங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஆர்சிசிபில நமக்கு ஆர்ஒய்பி நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். இங்க வந்து அப்படி கிடையாது, ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒவ்வொரு ஆர்சிசிபி நம்ம கனெக்ட் பண்றோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம முன்னாடி அந்த பேனல் போர்டு வயரிங்ல பார்த்தோம். அதிகமான நம்ம லோடு யூஸ் பண்றோம், அதிகமான சர்க்யூட் இருக்குது நமக்கு அப்படின்னா இண்டிவிஜுவல் ஆர்சிசிபி யூஸ் பண்றதா பெஸ்ட். அந்த பேனல் போர்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க இப்ப நான் இருக்கிற இடத்துல உள்ள பேனல் போர்டு தான். நான் இங்க இருந்தா போட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். நெட்ல எல்லாம் எடுக்கல அந்த போட்டோ, இப்போ லைவா இருக்கிறது தான். இதுல நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நியூட்ரல் வந்து இது இண்டிவிஜுவலா வரும். ஒவ்வொரு சர்க்யூட்டுக்கும் ஒவ்வொரு ஆர்சிசிபில இருந்து நியூட்ரல் வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எர்த்லிங் வந்து நீங்க காமனா வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒவ்வொரு ஆர்சிசிபில இருந்தும் நமக்கு வந்து ஒவ்வொரு சர்க்யூட் இருக்கும்ல, சிங்கிள் போல் எம்சிபி, அதுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஃபேஸ் வந்து நம்ம சர்க்யூட் எடுத்துட்டோம், ஒரு சர்க்யூட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் சர்க்யூட் எடுக்கிறோம், நியூட்ரல் பாருங்க காமனா வந்துருச்சு. இப்போ ஒய் ஃபேஸ் வந்து நம்ம ஆர்சிசிபியோட அவுட் எடுத்து சிங்கிள் போல் எம்சிபியில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இதோட அவுட் எடுத்து பாருங்க, அடுத்து ஒரு சர்க்யூட் வந்து நம்ம மேக் பண்ணிட்டோம். இப்போ ஃபேஸ் நியூட்ரல் எர்த் கிடைச்சிருச்சு. இப்போ 2 சர்க்யூட் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு 3வது சர்க்யூட் வந்து நம்ம எடுக்கணும் ஆர் ஃபேஸ்ல இருந்து. அதே மாதிரி தான் நியூட்ரல் வந்து நமக்கு எடுத்துட்டோம். இப்போ ஃபேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிசிபியோட அவுட்ல இருந்து எடுத்து நம்ம இண்டிவிஜுவல் எம்சிபிக்கு கொடுத்துட்டோம். இப்போ அதோட அவுட்புட் எடுத்து நமக்கு வந்து சர்க்யூட்க்கு எடுத்துட்டோம். இப்போ பாருங்க சேம் தான். நம்ம அதுல எப்படி நம்ம 3 சர்க்யூட் பிரிச்சோமோ அதே மாதிரிதான் இதுலயும் 3 சர்க்யூட் பிரிச்சிருக்கோம். ஆனா நம்ம இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபேஸுக்கும் இண்டிவிஜுவலா ஆர்சிசிபி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இதுல. அதாவது அதிகமான லோடு இருக்கிற இடங்கள்ல அதிகமான நம்ம சர்க்யூட் பிரிக்கிறோம் அப்படின்னா நீங்க இண்டிவிஜுவலா யூஸ் பண்ணிக்கோங்க. கம்மியான சர்க்யூட் தான் இருக்கு அப்படின்னா நமக்கு 4 போல யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது.
இது போல தான். சேம் தான். ரொம்ப சிம்பிளான வயரிங் தான். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ வந்து 3 பேஸ் வயரிங் எப்படி பண்றது அப்படின்னு சொல்ற வீடியோவும்